சொன்னா இந்த சீசன் ஒஸ்ட் சீசன்ட்டு. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு அபிஜன். நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இந்த சீசன் எவ்வளவு நெகட்டிவா போனாலும் சரி, நிறைய பேருக்கு ஒஸ்ட்னு சொன்னாலும் சரி, ஆனா இந்த சீசன்ல இருக்க முக்காவாசி பேர் எல்லாமே அப்டேட் சொல்றதா இருக்காங்க. அது என்னன்னா அப்டேட். அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல விட்டு வெளில போயிட்டு இவங்கள அது பண்ணது அப்படிங்கிற அளவுக்கு கேட்க தோணுது. அது என்ன, அது இந்த வீடியோ மொத்தமா பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு யார் யாரை ட்ரோல் பண்ணும், யார் யாரை ரோஸ்ட் பண்ணுட்டு கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்காக நான் பண்றேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப ஸ்டார்டிங்கா பாத்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்டிங்ல இருந்து பாதி வைல்ட் கார்டு வர வரைக்கும் நெகட்டிவா போச்சு, ஒஸ்ட் அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் வைல்ட் கார்டுக்கு அப்புறமும் ஏதாச்சும் மாறுமான்னு கேட்டீங்கன்னா அவ்வளவுக்கு மாறல, லைட்டா மாறுச்சு தான் சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல் மாறல, பட் லைட்டா மாறுச்சு. அதுல பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஹாப்பி கொஞ்சம் நெகட்டிவா தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ லாஸ்டா அந்த கார் இன்சிடென்ட்க்கு அப்புறம் கொஞ்சம் மாறுச்சு. இதே மாதிரி தான் அந்த சீசன் ஃபுல்லாவே இருந்துச்சு. பிக் பாஸ் சீசன் 9 ஃபுல்லாவே இப்படிதான் போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லணும். இதுல பாத்தீங்கன்னா சரி என்னதான் சீசன் ஒஸ்ட் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இந்த சீசன்ல இருக்க எல்லாமே ஒரு 2-3 பேர்த்த தவிர மத்த எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எல்லா மூவி அப்டேட்ஸ் எல்லாத்தோட தான் இருக்காங்க. அது என்னன்னா அப்டேட் இந்த வீடியோ மொத்தமா பார்த்துலாமா? ஆரம்பிக்கலாங்களா? இப்ப ஸ்டார்டிங்கே பாத்தீங்கன்னா நம்ம ஃபேவரட்டான கானா வினோத்தை பத்தி ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் கானா வினோத் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து மூவி அப்டேட்ஸ் வந்திருக்குதா சொல்லணும். கானா வினோத் வந்து ஒரு மூவி வந்து 2027 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன மூவின்னு பாத்தீங்கன்னா பேர் வைக்கல, ஆனா ஒரு இடத்துல பேர் இதாண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன பேரு கேட்டீங்கன்னா அப்பத்தா. என்ன அப்பத்தான் இருக்கு நீங்க கேட்டீங்கன்னா அதுல வேற ஹீரோனி வேற யாரும் இல்ல, திவ்யா தான். இவங்க தான் இந்த அப்டேட் தான் வந்திருக்கு. இப்போ நீங்க ரீசெண்டா ஒரு ஃபேன்ஸ் மீட்ல கூட 2 பேரும் சொல்லியிருந்தாங்க. அது ப்ரொடியூசரும் அங்க அந்த இடத்துல இருந்தாரு தான் சொல்லணும். சோ அந்த படம் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு 2027ல அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு. ஹீரோ கானா வினோத், ஹீரோயினி வந்து திவ்யா, இப்படி ஒரு மூவி வரப்போகுது. பாப்போம், நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கானா வந்து இப்ப வெளில வந்து சாங்ஸ் இருந்தாலும் சரி, மூவி அப்டேட் இருந்தாலும் சரி, நிறைய வந்ததா சொல்லணும். இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு பாட்டு வர ரிலீஸ் ஆச்சு. அதனால உங்களுக்கே தெரியும், ஆடினே இருப்பேன். அந்த பாட்டு ரிலீஸ் ஆகி செம்ம ஓட்ட ஓடி இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா எழுதும் சரி, பாட்டு பண்ணது சரி, கானா வினோத் தான் செம்மையா பண்ணிட்டாரு தான் சொல்லணும். வேற லெவல்ல இருந்துச்சு. இப்ப இது வரைக்கும் அந்த வைப் தான் போயிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஆடினே இருப்பேன், அந்த வைப்ல தான் போயிட்டு இருக்கு. இது பாத்தீங்கன்னா ஜிவியோட மூவி தான். சோ இந்த மூவி வந்து பயங்கரமா போகும்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு, பாட்டும் நல்லா இருந்துச்சு. ஜிவி இவங்க மூவில வந்து இருப்பாரு கேட்டா கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா அப்படிதான் கொஞ்சம் சொல்லிட்டு இருக்காங்க. கன்ஃபார்ம் இருக்கலாம், இல்லாட்டி பாட்டு மட்டும் ஒரு பாடி இருக்கலாம். சோ இந்த ஒரு பாட்டு இப்ப செம்ம ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. ஆடினே இருப்பேன், பாருங்க, செம்ம வைபா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்த அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிப்பா தமிழா கூட சேர்ந்து மூவி பண்ணிருக்காரு. மூவி மட்டும் இல்லாம அந்த இதுல இருந்து சேர்த்து பாட்டும் பாடியிருக்காரு. ஒருவேளை மியூசியம் முறுக்கா இருக்குமோ, இருக்கலாம். மியூசியம் இருக்காரு, சம்மர் வருது, பாப்போம் எப்படி வருதுன்ட்டு. சோ இது வந்து ஹிப்பா தமிழோட மூவி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 மூவி பாடி இருக்காராம். அந்த மூவி வந்து லைன் பை லைனா வரும். அதுக்கப்புறம் இன்னும் மூவிஸும் பண்ணிருக்காரு. அது என்ன அப்டேட் லைன் பை லைனா சொல்றேன்னு சொல்லிருக்காரு. ஆனா இப்போதைக்கு கானா வினோத் வந்து 3 மூவிஸ் அண்ட் சாங் எல்லாமே இவர் தான் பண்ணிட்டு இருக்காராம். செம்ம ரெஸ்பான்ஸ் இருக்கு. இப்போ வந்து சீசன் 3 சாண்டிக்கு அப்புறம் செம்ம வைபா அண்ட் கொண்டு போயிட்டு இருக்காரு அவர் கரியரை கானா வினோத். அது மட்டும் இல்லாம சீசன் 3ல வந்து கவின் எப்படி வளர்ந்து வந்தாரோ அதே மாதிரி நம்ம கானா வினோத் வருவாரு. நம்பலாம் 100% ஷுவரா வருவாரு. ஓகே, இதான் இப்ப கானா வினோத் விட்டு ஒரு அப்டேட். என்னதான் கானா வினோத் வந்து பெட்டி எடுத்திருந்தாலும் மக்கள் மனசு அப்படி கொள்ளையடிச்சிட்டாங்க சொல்லணும். சோ மக்கள் அவருக்கு கொடுக்குற சப்போர்ட் வேற லெவல்ல இருக்கு. ஓகே, இப்ப நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா திவ்யா பாத்தீங்கன்னா இப்ப வர என்ன ஏதாச்சும் அப்டேட் கிடைச்சான்னு கேட்டீங்கன்னா திவ்யா பத்தி ஒரு அப்டேட் கிடைக்கல. ஃபேன்ஸ் மீட்ல கேட்டும் போது எனக்கு இன்னும் நெக்ஸ்ட் என்னன்னு தெரியல அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இது வரைக்கும் திவ்யாக்கு வந்து இந்த அப்டேட் வரல. ஆனா ஒரு அப்டேட் மட்டும் இந்த கானா வினோத் அண்ட் திவ்யா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு மூவி பண்றாங்களே, அந்த படத்தோட அப்டேட் மட்டும் தான் வந்திருக்கு. அது 2020 ரிலீஸ் சொல்லியிருக்காங்க. எப்போ வர போகுதுன்னு தெரியல. இதுல பாத்தீங்கன்னா கானா வினோத் ஹீரோனி வந்து திவ்யா. இந்த அப்டேட் மட்டும் தான் இப்போ வந்திருக்கு. அப்ப நெக்ஸ்ட் என்ன அப்டேட்னு சொல்லி ஒன்னும் வரல. இப்பதான் 1 by 1 பாத்துட்டு இருப்பாங்க போல. இனிமேல் அப்டேட் வந்தோடனே உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இப்ப நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா பாத்தீங்கன்னா இப்ப வந்து புதுசா ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்க போறாங்க. அந்த ப்ரொடக்ஷன் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்கேம்ட்ரா ப்ரொடக்ஷன். அந்த ப்ரொடக்ஷன் தான் கலாய்க்கன்னு எடுத்த பேரை ஒரு ஸ்போர்ட்டிவா எடுத்து ப்ரொடக்ஷனே வச்சிருக்காங்க. நல்ல விஷயம் தான். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க வந்து மலையாளத்துல 2 மூவி பண்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ் ஒரு ஏதோ வெப் சீரிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா வரும்னு நினைக்கிறேன். என்ன பாத்தீங்கன்னா எல்லாமே அவங்கள நடிப்பிறக்கி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையான நடிப்பை நம்ம இனிமேல் தான் பார்க்க போறோம். 2 மூவி மலையாளத்துல, ஒரு வந்து வெப் சீரிஸ் வந்து தமிழ்ல பண்ணிட்டு இருக்காங்க. பாப்போம் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரஜன் பாத்தீங்கன்னா 3 மூவிங்க. ஒரு மூவி வந்து இப்ப அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அந்த மூவி புகழோட ஊருக்கு 2 ஊதாரிங்கன்னு சொல்லி அந்த மூவி நேம். அந்த நேம் கீழே கமெண்ட் என்ன வந்திருக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு போஸ்ட் பண்ணிருக்காங்க. அந்த போஸ்ட் கமெண்ட் என்ன வந்திருக்குன்னா புகழ் காமெடியான கிடைக்க வேற ஆள் இல்லையா, ஏன் பிரச்சனை தூக்கி போட்டுக்கன்னு சொல்லி கமெண்ட். அந்த கமெண்ட் இது வரைக்கும் இப்ப ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. ட்ரெண்டிங் இல்லாம அவங்க பிடிச்சி கலாச்சிருக்காங்க பிரச்சனை. பிக் பாஸ் முடிஞ்சிச்சு, இனிமேல் வந்து அவர் விட்டுற வேண்டியதான். ஏன்னா அவருக்கும் கொஞ்சம் கரியர் இருக்கு, அதை பார்க்க வேண்டியதான் அவரு. சோ அதனால நம்ம விட்டுற வேண்டியதான். ஆனா நீங்க கேட்பீங்க, அப்ப ஏன் ப்ரோ நீ மட்டும் அவங்க வந்து பேசுறது வீடியோ போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பேசுறது அப்படி இருக்கு. அவங்க பிக் பாஸ் உள்ள இருந்து பேசுறாங்கன்னா அது என்ன நடந்துச்சு, பிக் பாஸ் என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரியும். சோ அதை வச்சு நம்ம பேசலாம். சோ இப்போ இந்த பிரச்சனை வந்து 3 மூவி பண்ணிருக்காங்க. ஒரு மூவியோட அப்டேட் தான் வந்திருக்கு, ஊருக்கு 2 ஊதாரி. அதுல வந்து புகழ் அண்ட் பிரச்சனை நடிச்சிட்டு இருக்காங்க. இன்னும் 2 மூவியோட அப்டேட் சீக்கிரமா
சீக்கிரமா அனௌன்ஸ்மெண்ட் பண்றோம்னு சொல்லி பிரசன்ட் இன்ஸ்டா பேஜ்ல போட்டிருக்காரு. பாப்போம் எவ்வளவு சீக்கிரம் வருதுன்ட்டு. ஓகே, நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் பார்க் என்ன அப்டேட் கேட்டீங்கன்னா ஒரு வெப் சீரிஸோட அப்டேட் வந்துருக்குதான் சொல்லணும். அது என்ன வெப் சீரிஸ் பாத்தீங்கன்னா அது இன்னும் ஒழுங்கா அப்டேட் இன்னும் வரல. ஆனா அந்த வெப் சீரிஸ் நேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி ஒரு இன்ட்ரோல சொல்லிருக்காங்க அந்த வெப் சீரிஸ் பேர் என்னன்ட்டு. நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன். அது இன்னும் ஒழுங்கா அப்டேட் இன்னும் வரல, ப்ரொமோஷன் இன்னும் வரலன்னு சொல்லியிருந்தாங்க அந்த வெப் சீரிஸோடது. உங்களுக்கு நேம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அந்த ஒரு வெப் சீரிஸ் இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் இருக்காரு. யாருன்னு கேட்டீங்கன்னா விஜேஸ் அதுல இருக்காங்க. அதுல பாரு வந்து முக்கியமான ரோல் பண்ணிருக்காங்களா. பாரு ஒரு பாட்காஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. பாப்போம். அண்ட் நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா எஃப்ஜே ஒரு மூவில இருக்காரு. அந்த மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது கொஞ்சம் வந்து ஹாரர் மூவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம் அது என்னன்னு பாத்துக்கலாம். அது வந்து இன்னும் அப்டேட் வந்து ட்ரைலர் இருந்துச்சா நம்ம இன்ஸ்டா பேஜ்ல அப்டேட் பண்றோம். மறக்காம இன்ஸ்டா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா கெமி பாத்தீங்கன்னா 3 வெப் சீரிஸ் 2 மூவிஸ் சொல்லியிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 2 மூவி வரப்போன்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு மூவி வந்து சசிகுமார் அவங்க கூட இப்ப ரீசெண்டா கூட ஒரு செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க. அந்த மூவி எங்க இருக்கு, அந்த மூவில அவங்க கெமி வந்து முக்கியமான ரோல் நடிச்சிருக்காங்களா. அது மட்டும் இல்லாம இன்னும் 3 வெப் சீரிஸ் ஒரு மூவி இருக்கு. அதை நான் சொல்லிட்டு அப்டேட் பண்றேன் இந்த கெமியே சொல்லியிருக்காங்க. அது எப்பன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா இது வரைக்கும் தான் கொஞ்சம் அப்டேட் தான் எல்லாத்துக்கும் கிடைச்சிருக்கு. இது எல்லாத்துக்கும் தெரியப்படுத்திடலாமே அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டின் நடிப்பு அரக்கன். இந்த நடிப்பு அரக்கன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மூவி போட்டிருக்காங்க. இந்த 3 மூவில இவர் இல்லைன்னா அந்த மூவியே இல்லைங்கிறாரு. வரட்டும் என்ன ரோல்ல இருக்காரு நம்மளும் பார்ப்போம். இந்த 3 மூவில நான் இல்லைன்னா அந்த படமே இல்லைன்னு இருக்காரு. இப்ப என்ன சொல்றது ஒண்ணும் தெரியல. ஓகே, இவர் வந்து பாத்தீங்கன்னா 3 மூவி இந்த அப்டேட்டும் வரல, எந்த மூவி இன்னும் வரல. ஆனா இவங்க வந்து எல்லாத்தையும் நான் 3 மூவி நடிச்சிருக்கேன், அது வெளில சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளில சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா படத்துக்கு போகும்போது இவர் சீனே கட் பண்ணி போட்டாங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அரோரா வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த இது சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் விட்டே போக போறேன், அப்புறம் நான் போய் வெளில போய் படிக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் வந்து அந்த அமௌண்ட் வரலையா, பிக் பாஸ் 9ல இருந்து அமௌண்ட் இன்னும் கிரெடிட் ஆகலையா, ஆனோடனே நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மார்ச் ஏப்ரல் மேல கிளம்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அரோரா சொல்லிட்டாங்க. அதனால இனிமேல் அரோரா வந்து சோசியல் மீடியா இல்லையா. நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா துஷார் வந்து பாத்தீங்கன்னா நிறைய டான்ஸ் ஷோக்கு போயிட்டு பார்ட்டிசிபேட் பண்ண போறேன்னு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு அவரே லைன் அப்டேட் பண்ணிட்டு அவரே சொல்லியிருக்காரு. அவர் இன்ஸ்டா பேஜ்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் யாரும் பாத்தீங்கன்னா கமருதீன் பாத்தீங்கன்னா கமருதீன் வந்து இப்போ அவர் ஃப்ரெண்டு போத்தனோட ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாரு, விரைவில் அறிவிக்கப்படும். அது என்னவா இருக்கும்னு நினைச்சுங்க, ஷார்ட் பிலிமா இருக்கலாம், இல்ல வந்து பிக் ஸ்கிரீன் படமா இருக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஹீரோனியா யாரு இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி போத்தன் சொன்னேன், ஹீரோனி இருந்தா பார்வை ஹீரோனியா போடும்டா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒருவேளை ஹீரோனியா போட்டுவாரோ, ஹீரோனியா பார்வா கூட இருக்கலாம். ரைட், கமருதீனை பத்தி இந்த ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டு மகாநதி சீரியல் வருவாங்களான்ட்டு அவர் வரமே சொல்லியிருக்காங்க. ஆனா எப்போ வருவாருன்னு தெரியல. நெக்ஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரவீன் ராஜ் பத்தி ஏதாச்சும் அப்டேட் நீங்க கேட்டீங்கன்னா அவரை பத்தி இன்னும் ஒரு அப்டேட் வரலன்னு தான் சொல்லணும். இன்னும் சீரியல் பத்தி கூட இன்னும் அப்டேட் வரல, மூவிஸ் என்ன அப்டேட் ஒன்றும் வரல. அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் அப்டேட் வராம தான் இருக்கு. பட் அவர் ஏதோ ஒரு மூவில நடிச்சிட்டு இருக்காரு, அது மட்டும் நல்லா தெரியும். நெக்ஸ்ட் யாரு கலையரசன் வந்து ஒரு 3 மூவில சைன் பண்ணிருக்காரு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு மூவி வந்து பிரஜனோட இருக்காராம். பாப்போம் அது எந்த மூவி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னும் அந்த மூவியோட அப்டேட் இன்னும் வரல, வந்தோட நாங்க அப்டேட் பண்ணோம். ஆனா கலையரசன் ஒரு 3 மூவில சைன் பண்ணிருக்காங்க. அது ஒரு மூவி வந்து பிரஜன் கூட நடிச்சிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வியானா பாத்தீங்கன்னா மூவி ஆல்ரெடி பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு மூவி நடிச்சிருக்காங்களா. அந்த மூவி வந்து ரிலீஸ் ஆகல, அது ஒரு மூவி இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2 மூவி வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அதை பத்தி இன்னும் அப்டேட் வரல. ஆனா 2 மூவி நடிக்கிறது மட்டும் சொல்லியிருக்காங்க. அது அப்டேட் வந்தோடனே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் டக்குன்ட்டு. அண்ட் விக்கல் சிக்ரம் பத்தி நீங்க கேட்டீங்கன்னா விக்கல் சிக்ரம் வந்து அவரோட வந்து விக்கல்ஸ் ரொம்ப அதிகமா பிரபலப்படுத்திருக்காங்கன்னு சொல்லி இப்போ நிறைய ஷோல பாத்துட்டு இருப்பீங்க. அவரை பத்தி என்ன அப்டேட்னு கேட்டீங்கன்னா அவர் டீம் இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கும் மேல. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க டீமை வேற லெவலுக்கு கொண்டு போக நிறைய பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கூட சீக்கிரம் அவங்க வளர்ந்து அந்த அப்டேட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். டைரக்டர் பிரவீன் காந்தி வந்து பெரிய அந்த ஜோடி 2 எடுக்கிறேன்னு சொல்லியிருந்தாரு. அதை பத்தி இன்னும் அப்டேட் வரல. ஆனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சொல்லியிருந்தாரு, நாங்க வந்து அந்த ஜோடி 2 எடுக்க போறோம் விரைவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் இது 9 கண்டஸ்டன்ட் மட்டும் வச்சு ஒரு படம் எடுக்க போறோம்னு சொல்லியிருந்தாரு. அந்த அப்டேட் ஒன்னும் வரல, வந்தோடனே உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஏன்னா இது வந்து அவங்க அப்டேட் மட்டும் தான் சொல்லிருக்காங்க, தவிர இன்னும் வந்து அந்த அப்டேட்டை பத்தி இன்னும் ஸ்டெப் எடுக்கல போல. பாப்போம் எப்படி என்ன இனிமேல் எப்படி எவ்வளவு வருதுன்ட்டு. ஓகே, இது மட்டும் தான் இப்போ வந்து இவங்கள்ட்ட இருந்து கிடைச்ச அப்டேட். இது மட்டும் தான் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ வந்து ரீசெண்டா எஃப்ஜேவோட பர்த்டே செலிப்ரேஷன் நடந்துச்சு. வேற லெவலில் இருந்துச்சு சொல்லணும். எல்லா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸ் போயிருக்காங்க. ஸோ செம்மையா ஃபன் பண்ணி நல்லா என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய அப்டேட் வரும். வர நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. இது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பிக் பாஸ் கொண்டாட்டம் பத்தி ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஓகே, அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க யார ரோஸ்ட் பண்ணு ட்ரோல் பண்ணு சொல்லிட்டு நம்ம சேனல் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்காக அவங்க ட்ரோல் அண்ட் ரோஸ்ட் பண்றேன். லைக் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.